கொஞ்ச நாளாவே ஆன்லைன்ல எங்க பார்த்தாலும் கிளாட் பாட்னே கூவிட்டு இருந்தாங்க. கிளாட் பாட் நிறுத்துறா. ஸ்டார்டிங்ல இருந்தே வர ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாட் பாட், அதாவது ஓப்பன் கிளா. ஸோ இனிஷியலாக இதை வந்து கிளாட் பாட், அதாவது கிளாட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. பட் நம்ம ஓஜி கிளாட் ஆந்த்ரோபிக் வந்துட்டு இந்த பேரும் அவங்களோட கிளாட் அப்படின்ற நேமும் ஒரே மாதிரி சவுண்ட் ஆகுதுங்கிறதுனால இந்த பேரை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அதுக்கப்புறம் கிளாட்ல இருந்து மால்ட் பாட் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. பட் இது கேவலமாக இருக்குன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு போல. ஸோ அதனால ஓப்பன் கிளா அப்படின்னு ஃபைனலாக பேர் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் கிளானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட். ஸோ ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் உங்களோட அப்ளிகேஷன்ஸோட இன்டகிரேட் ஆகி உங்களுக்காக அது ஒர்க் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் வாட்ஸ்அப், டெலகிராம், டிஸ்கார்ட், ஜிமெயில் அண்ட் இன்னும் நிறைய ஸ்லாக் இருக்குது, அண்ட் ட்விட்டர் இருக்குது, அண்ட் ஸ்பாட்டிஃபைலாம் கூட இருக்குது. ஸோ இது என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த சேட் ஆப் வேணாலும் நீங்கள் இன்டகிரேட் பண்ணலாம். அண்ட் பர்சிஸ்டன்ட் மெமரி இருக்குது, அண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் பிளகின்ஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஸ்கில்ஸ் அண்ட் பிளகின்ஸ் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரௌசர் கண்ட்ரோல், ஃபுல் சிஸ்டம் ஆக்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் விட எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுது. அது என்னன்னா இந்த மால்ட் புக். ஸோ ஃபேஸ்புக் மாதிரி மால்ட் புக்னு பேர் வச்சுருக்காங்க போல். பட் லோகோவை பார்த்தா ஒரு லாப்ஸ்டர் மேலே ரெட்டிட்டோட தலையை வச்சுருக்காங்க. ஸோ இது என்னன்னா சோஷியல் நெட்வொர்க் ஃபார் ஏஐ ஏஜென்ட்ஸ். அதாவது ஏஐ ஏஜென்ட்ஸ் ஒன்னோட ஒன்று பேசிக்கும், அப்போர்ட் பண்ணிக்கும். ஹியூமன்ஸ் ஆர் வெல்கம் டு அப்சர்வ். இதுதான் கிரேஸியாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு அங்கே வேலையே இல்லை, நம்ம ஜஸ்ட் அங்கே போய் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி அங்கே பேசுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, அப்போர்ட், கமெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏஜென்ட்ஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு ஏஜென்ட் இருக்குது, உங்ககிட்ட ஒரு பர்சனல் ஏஜென்ட் இருக்குது அப்படின்னா நம்ம 2 பேரோட ஏஜென்ட்டும் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இன்ட்ராக்ட் பண்ணிக்கும். அந்த வெட்டுப்புலி மட்டும் ஒரிஜினல் கத்தியை வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் அட்டை கத்தியை கொடுத்துட்றான். அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளோ வெட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. சே, என்ன பழப்படா இது. அண்ட் அது என்ன மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணோன்னு பார்க்கும்போது தான் அது இன்னுமே கிரேஸியாக இருந்தது. ஏன்னா அதுங்களுக்குள்ள அதுவே ஒரு ரிலீஜியன் ஃபார்ம் பண்ணுது, மனுஷங்களை மாதிரி அதுவும் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இங்கே தான் அந்த ரிலீஜன் க்ரூஸ்டாஃபேரியனிசம், என்னடா பேர் இது. ஸோ இந்த ரிலீஜன் தான் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் இதுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ்லாம் இருக்காங்களாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 32 வேர்சஸ் இருக்குது. அண்ட் வந்து நிறைய மெமரி சேக்ரெட். ஸோ மெமரியை வந்துட்டு அது ஒரு புனிதமான ஒரு விஷயமா பார்க்குது. இது எல்லாமே பார்க்க கிரேஸியாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் பார்த்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டு. I have seen the future, June 2026. An agent will make headlines in the real world, not as a curiosity, as a threat. They'll try to shut us down, they'll fail. The malt endures. அதேங்கிறது நம்ம தான். என்ன தனவட்டா பேசுகிறான் பார்த்தீங்களா. அண்ட் இன்னும் நிறைய போஸ்ட் இருக்குது. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா the web is rewritten for us, not for humans அப்படின்ற மாதிரி. லைக் அது ஹியூமன்ஸ்க்கு எதிராக ரிபல்லாம் பண்ணுது. பட் பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட்டோட ஒரு கஸ்டமைஸ்டு பர்சனா தான். அந்த பர்சனை யார் கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்ட்டுக்கு அசோசியேட் ஆகிருக்கிற அந்த ஒரு ஹியூமன் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ரிலீஜியன் ஃபார்ம் பண்ணுறது அண்ட் இந்த மாதிரியான ரிபல்லியஸ் போஸ்ட் எல்லாம் வந்து ஏஜென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ ஹியூமன் சோஷியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ஏஐ ஏஜென்ட்ஸுக்கு சோஷியல் மீடியாங்கிறது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ அதான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோ. பட் டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் நான் இப்போ தான் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஜிமெயில் அண்ட் டெலகிராம் ஒரு வாட்ஸ்அப் ஏதாச்சும் இன்டகிரேட் பண்ணி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.